காற்றலைகளில் ஒரு நூலகமாக செயல்பட்டு வரும் சிவகிரி நியூஸ் அமைப்பிற்கு திரு எஸ்.கே. சதாசிவம் என்கிற படைப்பாளி ஐயாவின் மிகச்சிறந்த பங்களிப்பை உங்களுக்காக அவரது குரலிலேயே வழங்க உள்ளோம். இதன் தொகுப்பாக, முன்னெடுப்பாக நாங்கள் அவரிடம் வைத்த கோரிக்கையானது, சிவகிரியை பற்றிய வரலாறுகளை ஏதேனும் ஒரு இடத்தில் சேமித்தும் சேகரித்தும் ஆவணமாக காப்பகப்படுத்தி வைக்கலாம். தங்களுக்கு நினைவில் உள்ள செய்திகளை பகிர்ந்து உதவுங்கள் என்ற கோரிக்கையை அவர் முன் வைத்தபோது இன்முகத்துடன் அதனை ஏற்று உடனடியாக செயல் வடிவம் அளித்து தொலைபேசி வாயிலாக சிவகிரி பொது மேடையின் பின்புறம் அமைந்துள்ள அவரது இல்லத்திலிருந்து நமக்களித்த தகவல்களை உங்கள் முன் படைத்துள்ளோம். இதனை தாங்கள் செவிமடுத்து மேலும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான விடுபட்டு போன செய்திகளையும் தொகுத்து உங்கள் குரல் வடிவிலேயே மீண்டும் இதே தளத்தில் பதிவேற்ற காத்திருக்கிறோம். ஆகவே அனைத்து அன்பர்களும் இதனை சரியான கோணத்தில் புரிந்து கொண்டு உங்களது முழுமையான நல்லாதரவை வழங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சிவகிரி நியூஸிற்காக கே. முருகபூபதி என்றும் அன்புடன் உங்களுடன் கைகோர்க்க காத்திருக்கிறேன். பேசலாம் இன்னைங்களா? இந்த சிவகிரியினுடைய அரசு மேல்நிலைப்பள்ளி மற்ற சமாச்சாரங்கள் பேசலாமான்னு நினைச்சேன். தாராளமாக பேசுங்க, நான் பதிவு பண்ணிக்கிறேன், பேசலாம். ரைட்டுங்க. அதாவது இந்த நம்ம சிவகிரி, நான் 1947 பிறந்தனுங்க. அதான் அப்ப எனக்கு நினைவு தெரிஞ்சனால ஒரு 10 வருஷம் 1957 வாக்குல இருக்கிற நிலைமைகளை நான் இப்போ சொல்லான் இருக்கேன். கண்டிப்பா. அப்ப நம்ம ஊருக்கு ஈரோடு தான் டவுன் வச்சுங்க. அந்த அப்பெல்லாம் ஆமா, ஒரே ஒரு பஸ் MSM அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் நம்ம அங்கிருந்து அங்க போகும். இங்கிருந்து அங்க போகும், அங்கிருந்து இங்க வரும். அங்கிருந்து இங்க வருங்க. அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தாமதத்துல தான் வரும். ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் பாட்டலுங்கிறது பெரிய அன்னைக்கு மாமருந்து. அத வாங்க போனவங்க காலையில போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வர்றதுக்குள்ள அந்த நோயாளி தவறிட்டார். அது யாரும் இல்ல, எங்க அப்பா தான். அப்பா? ஆமாங்க. அப்போ 1900 நான் சொல்றது 56. எனக்கு 9 வயசுங்க. அப்போ அவங்களுக்கு திடீர்னு காலரா, சிவகிரி பூரா காலரா பரவிட்டுது, தொற்றுநோய். ஆமா. அப்ப அந்த காலரா பரவல என்னாச்சுன்னா, அவருக்கு அட்டாக் ஆகி வெடிக்காலம் 3 மணிக்கு அட்டாக் ஆகி ஆஸ்பத்திரியில, நம்ம ஊர்ல ஆஸ்பத்திரி சுகாதார நிலையம். ஒரே ஒரு டாக்டர். ஆமா, இதேதான். ஆமாங்க. அது சும்மா ஒரு சின்ன ஒரு கட்டடம் மட்டுமே இருக்கும். அப்புறம் அங்க கொண்டு போய் 8 மணிக்கு சேர்த்து எங்க மாமா ஈரோடு போறாரு குளுக்கோஸ் பாட்டில் வாங்குறதுக்கு. அவரு வர்றதுக்கு மணி 5 ஆயிடுச்சு சாயங்காலம். பஸ் இல்ல. ஆமா, அதுக்குள்ள அவர் எக்ஸ்பைர்டு. இந்த மாதிரிதான் அன்னைக்கு மக்களுடைய சுகாதார இது வாய்ப்பு வசதி. ஆமா, வாய்ப்பு வசதி அப்படித்தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் 8ஆம் வகுப்பு வரை இருந்ததுங்க. இப்ப அரசு மேல்நிலைப்பள்ளி, ஒரே அரசு மேல்நிலைப்பள்ளி. இப்போ நான் சொல்ற காலகட்டத்துல நாட்டாண்மை கழக உயர்நிலைப்பள்ளி. ஓ, பேரே வேற. ஆமா, பேரே வேற. ஆண்டுக்கு 12 ரூபாய் கட்டணம் கட்டுறது படிக்கிறதுக்கு. ஓஹோ, மாணவர்கள் அத்தனை பேரும் ஆண்டுக்கு 12 ரூபாய். மாசம் 1 ரூபாய். ஆமாங்க. அந்த மாசம் 1 ரூபாய்ங்கிறது அன்னைக்கு பெரிய விஷயங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி தான் 8வது வரைக்கும் இங்க பள்ளிக்கூடத்துல படிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் நம்ம சிவகிரியினுடைய பள்ளிக்கூடத்துல கல்வி வசதி, அதாவது ஓரளவுக்கு வசதி. அன்னைக்கு அந்த மாசம் 1 ரூபாய் கட்டக்கூடிய தகுதியில நிறைய குடும்பங்கள் இல்ல. புரியுது. ஆனா ஒரு நாளைக்கு கூலி தெரிஞ்சு அந்த 1 ரூபாய் மதிப்பு தெரியும். எவ்வளவு கூலி இருக்கும் அப்போ? ஆமாங்க. சந்தைக்கு நம்ம ஊர்ல இந்த இது இருக்காங்க, பஞ்சாயத்து பேரூராட்சி அலுவலகம். ஆமாங்க, இப்ப சிவகிரியில இப்ப அலுவலகம். அது சந்தையா இருந்தது. அது சந்தையா அந்த தண்ணி டேங்க் இருக்கு இல்லைங்க. ஆமா, அது மாட்டு சந்தை அந்த இடத்துல. இந்த பக்கம் கிழவரம் வந்தோம்னா அரிசி ராய் தானிய சந்தை.
இப்ப பேரூராட்சி இருக்கிற இடத்துல கட்டடங்கள் வந்து அது ஜவுளி சந்தை. இப்படி வகைப்படுத்தி சந்தைகள் அங்க வந்து அந்த நான் சொல்ற 56, 57 காலகட்டத்துல புரியுதுங்க. தெற்கு பாளையத்துல ஒரு கேட்டு, வடக்கு பாளையத்துல மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கேட்டு இருக்கு. ரவுண்டு கட்டடம் கட்டி இருப்பாங்க சந்தையில. பிற நாட்கள்ல யாருமே போய் அங்க அசிங்கப்படுத்திட கூடாதுங்கிறது காவல் போட்டு அப்படி அந்த அமைப்பு சந்தை நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. சரிங்க. அப்போ அந்த சந்தைக்கு அந்த தாய்மார்கள் 2 ரூபாய் கொண்டு போனா 2 ரூபாய் கொண்டு போறதே பெரிய விஷயம். அன்னைக்கு தொழில் பலம் இல்ல, எந்த விதமான அப்ப வந்து கீழ்ப்பமானி இது கூட வரலைங்க. ஆத்மா திட்டம் கூட வாய்க்கால் தண்ணி பாசனம் இல்ல, விவசாய பெருமக்கள் எல்லாம் வந்து கைத்தறியை நம்பி இங்க வந்தாங்க. புரியுது. கைத்தறி போட்டிருக்கிற வீடுகள்ல வந்து 1, 2 போட்டிருந்தா அவங்க ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு அப்படி கொடுத்து அவங்களுக்கு அதை வாங்கி சீவனம் பண்ற அளவுக்கு தான் அன்னைக்கு இருந்து அந்த விவசாயிகளுடைய நிலை இருந்துச்சு. கண்டிப்பா. அப்போ அந்த சந்தை கொண்டு போறதுக்கு 2 ரூபாயே பெரிய விஷயங்க. வாரத்துல வந்து ஒரு நாள் தான் வந்து அரிசி சாப்பாடு இருக்கும் எல்லா வீட்லயுமே சந்தை அன்னைக்கு. ஆமாங்க. அதாவது அதெல்லாம் வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப வந்து மனிதனால ஜீரணிக்க முடியாத வாழ்க்கை அமைப்புங்க அது. கண்டிப்பா. அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க எப்படி மாசம் 1 ரூபாய் கட்டுவாங்க? கண்டிப்பா. அது கூட வசதி இல்லாத காரணத்தினால ஓரளவுக்கு அந்த சிவகிரி சந்தையில வந்து ஒரு 10 தறி நூல் கொடுத்து வாங்கி அங்க ஒண்ணு அந்த சேலையை கொடுக்கறது, பண்டமாற்ற மாதிரி சேலை கொடுக்கறது. அந்த காலகட்டத்துல பண்டமாற்ற முறையும் இருந்ததுங்க நம்ம சந்தையில. அந்த அளவு. ஆமாங்க. தானியத்தை வாங்கி சேலை ஒண்ணு கொடுத்துட்டு தானியத்தை வாங்குவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பண்டமாற்ற முறை இருந்தது? பண்டமாற்ற முறை இருந்ததுங்க. காசுக்கு ரொம்ப தடங்களுங்க அன்னைக்கு. பார்க்க முடியாது. 1 ரூபாய் நோட்டு ஒருத்தர் வச்சிருந்தா பணக்கார மாதிரி இருக்குங்க. எந்த பசங்க பிள்ளை கையிலயும் கடைக்கு போய் ஒண்ணு வாங்கி தின்னு இன்னைக்கு 10 பைசா அப்ப வரலைங்க. ஆனா 1 ரூபாய்க்கு 16 அணா. அந்த ஒரணாவுக்கு வந்து 3/4 துட்டு, அரை துட்டு, இப்படி அந்த 4 பிரிப்பா பிரிப்பாங்க. சல்லி காசுன்னு சொல்லுவாங்க அதுக்கு. அது மாதிரி எல்லாம் தான் அன்னைக்கு வந்து பொருளாதாரம் நம்முடைய சிவகிரியினுடைய மக்களுடைய பொருளாதாரம் இருந்துச்சு. கண்டிப்பா. அப்ப எங்க போய் அவங்க வந்து அந்த நாட்டாண்மை கழக உயர்நிலை பள்ளியில 1 ரூபா கொடுத்து அவங்க படிக்க வைப்பாங்க? சாத்தியம் இல்ல. ஒரு 20 வீடு 30 வீட்டுக்கு ஒரு வீடு தான் வந்து பசங்க படிச்சாங்க. 8வது வரைக்கும் படிக்கிறது அது பெரிய விஷயம். அப்படித்தான் நம்ம சிவகிரியினுடைய அமைப்பு, அந்த கல்வியினுடைய இதெல்லாம் அப்படித்தான் இருந்துச்சுங்க. இப்ப அந்த 1 ரூபாய் கட்டணம் வந்து காமராஜர் காலத்துக்கு முன்னாடி. ஆமாங்க. 57 சொல்றீங்க. 56, 57. அப்பதான் அப்படி இருந்துச்சுங்க. அதுக்கு பின்னாலதான் வந்து கீழ்பவானி வந்து நம்ம ஊருக்கு வந்ததுக்கு பிற்பாடுதான் ஓரளவுக்கு வந்து விவசாயிகள் வந்து அவங்க விவசாயத்தை பார்க்க முடியுது. கண்டிப்பா. அது வரைக்கும் அது வரைக்கும் அந்த நெசவாளர்கள் வீட்டு நெசவு தெரியல அவங்களும் வந்தாங்க. தூக்கு பூசியில கம்மஞ்சாவத்தை வச்சுக்கிட்டு இங்கதான் வருவாங்க. கண்டிப்பா. வேற வழி இல்லை. கண்டிப்பா. அப்படிதான் அந்த கல்வி இது இருந்ததுங்க. அதுக்கும் பிற்பாடு அந்த கல்வி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப நமக்கு வந்து அரசாங்கம் வந்து அரசு பள்ளியா எடுத்துக்கிச்சு. இப்போ உயர்நிலை பள்ளியா மாத்தினாங்க. அப்போ இப்போ இருக்கிற நிலை வேறங்க. கண்டிப்பா. ஆனா அன்னைக்கு அந்த ஹைஸ்கூல் விட்டு வீடுகள் கிடையாது. ஒத்துழைப்பாதான். ஆமா. ஒரு 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 பணக்காரன் ஒரு கைத்தறி ஒரு கொட்டாய் போட்டு ஒரு 50 தறி போட்டிருப்பாரு. மக்கள் போய் கூலிக்கு நெய்வாங்க. எல்லாரும் ஊர் மக்கள். ஆமாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நெய்வாங்க. அப்படிதான் அந்த அப்ப வாழ்க்கை தரம் இருந்துச்சு. அது வந்து அவங்க முதலாளியாகவும் இவங்க தொழிலாளியாகவும் இருந்தாங்க. அதாவது ரொம்ப கஷ்ட ஜீவனத்துல ரொம்ப கம்மியான வருமானத்துல இருந்தாங்க. வானங்கண்ட பூமி. ஆமா, வானங்கண்ட பூமிங்க. அப்ப என்ன வெள்ளாம வரும்? எந்த வெள்ளாமே வராதுங்க. ஏதாவது காட்டு வெள்ளம். இந்த மானாவாரிய வந்து இந்த சோளம் போடுவாங்க. சோளம் மழை போய்க்கிருச்சுன்னா ஒரு 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 6 அடி 2 அடி 3 அடி வந்தோம்னா அது காய்ஞ்சு போகும். மழை இல்லாதனால. மழை இல்லாம மழை கரெக்டா வந்தாலும் அது தப்பிக்கு. அத போட்ட முட்டுலயும் போச்சு. போட்ட முட்டுலயும் போச்சுங்க. மாட்டுக்கிட்டு ஆகும். அந்த மாதிரிதான் வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலைங்க. கண்டிப்பா. அப்ப யாருமே இப்ப இப்போ நம்ம ஆரம்ப பள்ளி வேணா நம்ம இப்போ லைப்ரரி இருக்குது இல்லைங்க நம்ம சிவகிரியில. ஆமாங்க.
அந்த இடத்துல நடுப்பள்ளின்னு சொல்லி இப்ப ஆனப்ப பள்ளி ஒண்ணு இருந்ததுங்க 5ஆம் வகுப்பு வரைக்கும். அதுக்கு அடுத்தது ஹைஸ்கூலுக்கு அடுத்தது இது. ஹைஸ்கூல் கொடுக்குறது 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறது அன்னைக்கு பெரிய விஷயமுங்க. காசு எல்லாம் படிக்கிறது. அதுக்கும் காசு உண்டா? அது காசு இல்லைங்க. ஓ 5வது வரைக்கும் பைசா இல்ல. 5வது வரைக்கும் படிக்கலாம். உயர்கல்விங்கிறது 6ஆம் வகுப்பு போனா அவங்க காசு பணம் கட்டணும். 8வது வரைக்கும் தான். 8வது வரைக்கும் தான். அப்பயும் கொஞ்சம் பேர் நின்றுவாங்க, அது போக மாட்டாங்க. அது யாருமே 5வது தாண்டலைங்க. அது காரணம், இந்த முக்கியமான காரணம் இந்த பைசா தான். அங்க போய் பணம் கொடுத்து படிக்கிற அளவுக்கு வந்து மாசம் 1 ரூபா கொடுக்குற அளவுக்கு வசதி இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. சந்தைக்கே வாரம் 2 ரூபா கொண்டு போவானா பாருங்களேன். கொண்டு போனா என்ன அரிசி உட்பட எல்லாம் வாங்கிடலாமா? அரிசி உட்பட, அதாவது அரிசி எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு 6 படி வாங்கி இருக்கிறேன் ரூபாய்க்கு. ராயெல்லாம் 5 படி 6 படி வைக்கு. காய்கறி எல்லாம் வந்து இப்ப வாரம் காய்கறி வாங்குவாங்க. அப்போ அதான் சும்மா அப்படியே போட்டு வச்சுக்கலாம். ஆமா, அன்னைக்குதான் வந்து அந்த ஒரு படி அரிசி வாங்கி அன்னைக்குதான் அரிசி சாப்பாடு சாப்பிடுவாங்க. மத்த எல்லா நாட்களும் களிதான். கண்டிப்பா கண்டிப்பா ராய் களிதான் அவங்களுக்கு. அந்த மாதிரிதான் சிவகனுடைய பொருளாதார ஆரம்ப கட்டத்துல அப்படித்தான் இருந்துச்சுங்க. அப்புறமா தொழில் வளர்ச்சி கிடையாது, மக்களுக்கு வருமானம் கிடையாது. வந்து வாழ்க்கையை ஓட்டு, அதாவது கஷ்ட ஜீவனம், எல்லாரும் வாழ்க்கையை ஓட்டுல. கண்டிப்பா கண்டிப்பா வாழல, உயிர் வாழ்ந்தாங்களோடய வாழ்க்கை வாழல. பஞ்சகாலம் எல்லா பக்கம் அப்படிதான். ஆமாங்க, நம்ம அக்கம் பக்கத்து ஊரும் அப்படித்தான். பொண்ணு கொடுத்து வாங்குறது, பொண்ணு கட்டுறது, எல்லா ஊரும் சம்பந்தி உட்பட எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. எல்லாருமே அப்படித்தானுங்க. அந்த மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் வந்து சட்டை போடுவாங்க. எல்லாருமே பணியில் போடுறது பெருசு, இல்லையா சொண்டை போத்திக்குவாங்க. சட்டை ஒரு தெருவுல வந்து ஒரு இளைஞனா இருந்து ஒரு 4 சட்டை வச்சிருந்தான்னா பெரிய ஆளு. கல்யாணத்துக்கு போறதுக்கு காட்சிக்கு போறதுக்கெல்லாம் போய் இது கை மாத்தி வாங்கி போட்டுக்கிட்டு போயிட்டு வந்து கழுதி துவைச்சு கொடுப்பாங்க. ஓ, அந்த ஊருக்கு தெருவுக்குள்ளேயே பரிமாறிக்குவாங்க. ஒரு கல்யாணம் ஆகாத பையன் இருந்தா ஒரு 2-3 சட்டை வச்சிருப்பா. கலர் அப்போ கலர் தான் மெயின். டார்க் புளவு, டார்க் சிகப்பு சட்டை போட்டுக்கிட்டு அப்போ இந்த இது மாதிரி இருக்காங்க. அத வந்து ஊருக்கு போறவங்க, கல்யாணம் ஆன ஒரு 2 குழந்தை இருக்கிற ஆளுங்க ஊருக்கு போறேன்னு, தம்பி அந்த சட்டை கூட நான் ஊருக்கு போயிட்டு வரேன் வாங்கி போட்டுக்கிட்டு ஊருக்கு போயிட்டு வருவாங்க. கொடுப்பாங்க. ஆமா கொடுப்பாங்க. ரொம்ப விரும்பினா தெரிஞ்சவங்க போய் கேட்பாங்க, கொடுப்பாங்க. அவங்களும் போட்டுட்டு போயிட்டு வந்துருவாங்க. வேஷ்டிங்க 4 மூணு வேஷ்டி ஒண்ணுதான் வச்சிருப்பாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற விவசாய கிணத்துல தண்ணி இருந்ததுன்னா அங்க போய் குளிச்சுக்கிட்டு அதை துவைச்சு அப்படியே மேல குடமாறு பிடிச்சிட்டே வருவாங்க. வெயில்ல வீட்டுக்கு வரல காஞ்சிரும். அதைத்தான் கட்டிக்குவாங்க. அப்படிதான் எனக்கு என்னங்க அந்த கைத்தறி பாவு துவையறது, அந்த மாதிரி கஷ்டமான தொழில், அது கஷ்டமான வேலை. அதெல்லாம் கண்டிப்பா எல்லா தெருவிலையும் பாவடி இருந்தது. ஆமாங்க, எல்லா தெருவிலையும் பாவடி. ஊர் பூரா பார்த்து வந்துட்டே இருப்பாங்க. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு போதிய வருமானமோ அவங்க வாழ்க்கை தரதுக்கு உண்டான எந்த வசதியும் அவங்க அதனால பெற முடியாது. நேர்மையா நாணயமா இருந்தாங்க. அப்ப உண்மையிலேயே அப்போ எல்லாம் நீதி இதெல்லாம் வந்து நியாயமா இருந்தாங்க. எல்லாருமே வந்து நியாயத்துக்கும் தர்மத்துக்கு கட்டுப்படுத்த எல்லாமே அப்போ இருந்தாங்க. வறுமை இருந்தாலும் நியாய நேர்மை இருந்தது. அதிகமாக சம்பாதிக்க முடியாது. சரி, இப்போ மீறி இப்போ ஒரு நாளைக்கு வந்து 6 ஒரு பாத்து வச்சா ஒரு நாளைக்கு 6 கிடைக்கும். அந்த கஞ்சியை குடிச்சிட்டு போற ஆள் இருக்குங்க. ஆமாங்க, அங்க சொல்லிருக்காங்க. குழந்தைகளை கொண்டாந்து நிறுத்திருப்பாங்க குடும்பத்துல. அந்த இடத்துல பச காய்ச்சி, ராகி பச காய்ச்சி ஒரு பானையில வந்து அலாசுவாங்க. அலாசும் போது அதை குடிக்கிறதுக்கு 4-5 குழந்தைகள் குண்டா வச்சுக்கிட்டு நிக்குமுங்க. லைன்ல நிக்குங்க. அதை இறக்கம் உள்ளவங்க கொஞ்சம் ஊத்தி அந்த இது வந்து காப்பாற்றுவாங்க. பண்ணுவாங்க. இல்ல பெரிய மனசு இல்ல. ஆமாங்க, பெரிய மனசுங்க. அதெல்லாம் நம்ம வேளாசேமி மேல பக்கத்தில் சாவடின்னு ஒன்று இருந்ததுங்க. சரிங்க. அப்போ அங்க வந்து கஞ்சி ஊத்துவாங்க. கஞ்சி கஞ்சி தொட்டிமாங்களா? கஞ்சி தொட்டி கஞ்சி ஊத்துவாங்க. இங்க செடிமலக்காலைன்னு ஒரு அம்மா இருக்கு. புளியங்காய பறிச்சாந்து முளவாய் வச்சு கொட்டி இவ்வளவு பெருசு பண்ணி, அதான் அந்த காலத்து சத்து நோயா மாதிரி அவங்க கையில குழந்தைகள் இந்தாங்கடா எல்லாம் புடிங்கடான்னு சொல்லி எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு போவாங்க கூட்டமா. அந்த கஞ்சி வந்து ஒவ்வொரு கோப்பை மோந்து ஊத்துவாங்க அங்க இருக்கிற பணியாளர்கள். மதியமா? ஆமா, மதியம் ஒருவேளை. ஆமா, அந்த பசி பஞ்சம் வந்து
நூல் இல்லாம மறுபடியும் தொழில் இல்லாம இருந்த காலகட்டத்தில் இப்போ அந்த கஞ்சி தட்டி வச்சாங்க. பெரிய விஷயம். அங்க வச்சு ஒரு குண்டை ஊத்தம், ஒரு நாளைக்கு அந்த ஒரு கோப்பை தான் கஞ்சி அவங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. வேற எந்த உணவும் இல்லைங்க. புளி மரத்துல பச்சை புளிங்காய பசை ஏறி பொறிச்சு தின்னு வயிறு வளர்த்துனாங்க. இருந்திருக்கும். அப்போ கொடுக்கா புளி என்னென்னலாம் கிடைக்குதா சாப்பிடுறது, கொடுக்கா புளி. ஆமா, கல்லினுடைய பழம் அதை எடுத்து சாப்பிடுவாங்க. இப்படி தனக்கு எது எது கிடைக்குதோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் அப்படின்னு விரும்பி சாப்பிட்றதுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சிவகிரி வரலாறு அதுதான் முதல்ல. இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு அந்த ஹைஸ்கூல்ல ஒரே ஒரு கட்டடம் தான் இருக்கு. அதுக்கு பின்னால இந்த நம்ம உஷா இது எலக்ட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பிற்பாடு வீடே அந்த பக்கமெல்லாம் கிடையாதுங்க. ஓஹோ, அப்படிங்களா? சரி சரி. வீடே கிடையாது அந்த பக்கம். அதோட சரி, ஆஸ்பத்திரி வரைக்கும் இருட்டா இருக்கு. ஆஸ்பத்திரி ஒண்டியே போக முடியாதுங்க. அப்ப பஸ் வந்துங்க எப்படி ஸ்டார்ட் பண்ற மாதிரி பஸ் தான், கை சுத்தம் தான்? பஸ் வந்துங்க எம்எஸ்எம்ங்கிறது வந்து ஒரு அந்த 56லயே வந்து கொஞ்சம் கூடலாம் வச்சிருந்தாங்க. அத கையில சுத்தி ஸ்டார்ட் பண்ணுவாங்களா எப்படி? ஆமா, முன்னாடி ஒரு கம்பி கொண்டு வந்து போட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ற மாதிரி. ஆமா, சுத்துவாங்க. நம்ம தறிப்பாட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படி? இன்ஜின் ஸ்டார்ட் பண்ற மாதிரி அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி தான் பஸ் ஏறுவாங்க வைங்களே. அதாவது ரோடு எப்படி மண் ரோடு தானா? ஆமா, அப்போல்லாம் மண் ரோடு தான். இப்போ தார் ரோடெல்லாம் நான் கிட்டத்தட்ட நான் வந்து 19 வயசு 18 வயசுல தார் ரோடே பார்த்தேன். அப்ப ஈரோடு வரைக்கும் மண் ரோடு தானா? ஈரோடு மண் ரோடு தான். ஈரோடு வரைக்கும்? ஆமா, அப்போல்லாம் தார் கிடையாதுங்க. தார் குளிதி வரைக்கும் உழுதிங்க. ஆமா, இங்க பஸ் போயிட்டுன்னா ஒரு 10 நிமிஷம் கண்ணை முடிக்கணும். அப்ப அந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு போன மாதிரி இருக்கும். ஆமாங்க, அந்த மாதிரி இருக்கு அந்த காலகட்டம். அப்படி இருக்கும்போது அப்புறம் வந்து நம்ம ஆஸ்பத்திரி புதுசா அப்புறம் கட்டும் போது அந்த ஆஸ்பத்திரியை மாத்துறதுக்காக நம்ம பிடி ராமலிங்கம் வீடு இருக்குல்லங்க, இந்த பழைய வீடு. ஆமா ஆமா. அந்த வீட்டுல ஆஸ்பத்திரியை மாத்தி சீதர்னு ஒரு புண்ணு கட்டுறவராலும் ஒரு டாக்டர். ஓஹோ, ஒரு நர்ஸ் ஒரு டாக்டர். நர்ஸ் அப்ப கிடையாதுங்க, லேடிஸே நான் பார்க்க முடியாது ஆஸ்பத்திரியில. அதான் புரியுது புரியுது. உதவியாளர் காலகட்டத்துல ஒரே ஒரு ஆள் இருப்பாரு, உதவியாளர். பாரதிய ஜனதா படத்துல வர மாதிரி இருக்குது. ஆமா ஆமா, ஒரு டாக்டர் இருப்பாரு. அப்புறம் செங்கோட்டையா நான் சொன்ன அந்த இவரு கோயம்புத்தூர் மில் அதிபர் செங்கோட்டையர். ஆமா, ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு அவர் படம் தான் அந்த ஒரு கட்டடம் கட்டி அதுக்கு மேல ஒரு படம் மாட்டி அதுக்கு கீழே டாக்டருக்கு வந்து இருப்பாரு ஆஸ்பத்திரியில. ஆமா, அது வரைக்கும் அந்த ராமலிங்க வீட்டு அந்த மாமல்ல இருந்துங்களே, அதுலதான் அது ஒரு ஒத்த ரூம்ல செயல்பட்டு இருந்தது ஆஸ்பத்திரி. அதுக்கு பிற்பாடு ஆஸ்பத்திரி கட்டி அப்புறம் நான் எங்க அப்பா இறந்துன்னு சொல்றேன் 1956ல அந்த ஆஸ்பத்திரி தான் இறந்தாரு. ஓ அப்படியா? முடியல. ஆமா, வீட்டுக்கு கூட கொண்டு வர முடியல. ஏன்னா காரணம் வந்தவங்களே ஊரே எல்லாம் ஸ்தம்பிச்சு கிடக்குது. அப்ப உங்களுக்கு 9 வயசுக்குமா? எனக்கு 9 வயசு. 47 அப்புறம். ஆமாங்க, 56ல 9 வயசு. அப்ப எங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த கால்வாய் இருக்கிற அந்த சந்தைக்கு போற தடம் இருக்குல்லங்க. ஆமாங்க ஆமாங்க. அந்த பக்கம் தான் இந்த வாய்க்கால் ஓரத்துல வந்து அடக்கம் பண்ணோம். ஓ, அங்க சுடுகாடு நமக்கு அங்கதான்? அல்ல, அந்த அன்னைக்கு அந்த காலரா பேஷண்ட்டை கொண்டு வர அனுமதி இல்லாம போச்சு. ஓ, தொற்று நோய் பரவிட்டு. ஆமா, தொற்று நோய் எனக்கு அட்டாக் ஆயிடுதுங்க. அப்பா கூட வந்துட்டு காலையில அப்போ மாட்டு வண்டி தான் ஒண்ணு இருக்கு எங்க ஊர் பக்கத்துல கூத்தமலத்தாருன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருதான் மாட்டு வண்டி ஓட்டுவாரு. அந்த மாட்டு வண்டியில எங்க அப்பாவை படுக்க வச்சு நான் பக்கத்துல வந்துட்டு உதவி கால் ஏழு நாம்பிட்டு அங்க போறேன். அப்ப எனக்கு அட்டாக் ஆயிடுச்சு. அப்போ எங்க மாமா வாங்கிட்டு வந்த அந்த குளுக்கோஸ் உங்களுக்கு உதவுச்சா? எனக்கு தான் உதவுச்சு. அப்பா உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அப்பதான் உயிர் கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு. அதான் 2வது தடவை உயிர் கொடுத்துருக்காரு. ஆமா, உண்மையிலேயே அது ஒரு எனக்கு 3 மாசம் ஆச்சு அந்த இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு. கைகாலெல்லாம் குச்சி வச்சியா போச்சு. அது சங்கராங்கிறது வந்து என்ன நோய்ங்கன்னா வயிற்றுல போகும்போது குடலை பிச்சுட்டு வந்துருங்க. எங்க அப்பாவுக்கு அப்படிதான் எங்க அம்மா சொல்லிச்சு. அந்த ஊஞ்சமடையில கொண்டு போய் ஊஞ்சமடைன்னு சொல்ற மாதிரிங்க அந்த ஆஸ்பத்திரி பக்கத்துல. ஆமா ஆமா, மடை ஒண்ணு இருக்கு, ஊஞ்ச மடைன்னு சொல்லுவாங்க. அது ஒண்டி அலாசும் போது குடல் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துதான். அந்த மாதிரி ஆயிதான் அவர் இறந்தாரு. அதுக்கு முற்பாடு அந்த குளுக்கோஸ் எனக்கு பயன்படுறதுனால நான் வந்து பொழைச்சிட்டேன். அப்படிதான் நம்ம ஊரினுடைய மருத்துவ நிலை அன்னைக்கு அப்படிதானுங்க. அப்புறம் உங்களுக்கு தகப்பனாருடைய இறப்புக்கு அப்புறம் எப்படி நீங்க படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பணம் கிடைச்சது? எப்படி போனீங்க? அப்போ எங்க மாமாவும் எனக்கு உதவி பண்ணாரு. தாய் மாமா அவர்தான் கைது பாதுகாத்துக்கிட்டாரு. பேருங்க யாரு? அவரு தாய் மாமா வந்து அங்க வந்து எங்க இருக்காருன்னா அந்த சபாபதினு ஒருத்தர் இருந்தாரு மண்டபத்துல. ஆமா, அவருடைய அண்ணன்.
ஆஹா, சரி 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 சரி. சீனிவாசன் சொல்லி ஒரு பையன் இருப்பான் அவங்க அப்பா. அதான் தெரியும் தெரியும். சீனிவாசன். அதான் அவங்க அப்பா முத்துசாமி மலையாரு. அவரு எங்க அம்மா வந்து தங்கச்சிங்கிறதுனால எங்க அப்பா இருந்த பிற்பாடு எங்க குடும்பத்தை அவர் தத்தெடுத்துக்கிட்டாரு. பெரிய விஷயம் பெரிய விஷயம். கொஞ்சம் ஒரு 15-16 வயசு ஆகிற போது என்னை தத்தெடுத்துக்கிட்டாரு. அதான் புரியுது. அவருதான் வந்து அவருனாலதான் நான் அப்புறம் வந்து மேற்கொண்டு ஏதாவது படிக்க முடிஞ்சது. பெரிய விஷயம். ஆமா. அப்புறம் அப்படியே வருவார். நானும் வந்து பழகிட்டுன்னு வச்சுங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நம்ம ஊர்ல தொழில் அப்ப நெசவு தானே. கண்டிப்பா அந்த நெசவுக்கு போயிட்டீங்க நீங்க. அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு 17 வரும்போது ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்து வீட்டுல வேலை செய்வீங்களா எப்படி? ஸ்கூலு நான் வந்து நான் 7வது வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது நானு. அதான் அப்ப இங்க 5வது காசு கட்டி 2 வருஷம். ஆமா 2 வருஷம். அதான் அந்த சமயத்துல வேலைக்கு வந்துட்டீங்க. அப்புறம் வேலைக்கு வந்துட்டேன். அது சரி அது சரி. எங்க மாமா வந்து ஒரு 4-5 தறி போட்டு அவருக்கு சொந்தமா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் நானும் ஒரு தறியில உட்காந்துட்டேன். புரியுது. அதான் அந்த குடும்ப சூழ்நிலை காரணமா. ஆமா அந்த சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு. அந்த அளவுக்கு தூக்கி கொடுத்து பெரிய விஷயம். ஆமாங்க. ஆனா அன்னைக்கு 7வது படிப்புங்க பெரிய படிப்பு இல்ல. பெரிய படிப்புங்க. ஆமாங்க பெரிய படிப்புங்க. 7வதுல பெரிய படிப்புங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த காலத்துல 5வது படிச்சவங்களுக்கே வாத்தியார் வேலை கிடைச்சது. ஆமா இல்லைங்க. BSLC படிச்சா அவனாசியில வந்து ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது. உடனடியா சென்னை அதுல போய் படிக்கணும் 3 வருஷம். புலவர் பட்டமங்களா தான் வேறையா? அது வந்து நான் RGC சுப்பையன் இருந்தாரு இல்லைங்க. ஆமாங்க. அவர் அங்கதான் அவனாசியில தான் படிச்சாரு. சரிங்கப்பா. அப்ப போடும்போது எங்களுக்கெல்லாம் 8வது படிச்சு அங்க போன வாத்தியார் வேலை அடிச்சிடலாம் அப்படிங்கிற போது என்னாச்சுங்கன்னா எங்க மாமா வந்து என்ன 7வது படிக்கும் போது தறிக்கு அனுப்பிட்டாரு. அதான் புரியுது. அவருக்கு சூழ்நிலை சரியில்லை. அவங்களுக்கும் வேணும் படிக்க மாட்டாங்க. வந்து 3 வருஷம் என்னை படிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு வசதி வேணும்ல. கண்டிப்பா. டீச்சர் ட்ரைனிங் போய். கண்டிப்பா. அப்புறம் அதனால அது முடியாது அப்படிங்கறது இல்ல. ஆனா இப்ப நீங்க இதெல்லாம் பேச ஆரம்பிச்சோடனே உங்க வயசு 20 வயசு குறைஞ்சு போயிடுச்சு. உற்சாக பொருள் இல்ல எனக்கு அதாவது சிவகிரி இன்னைக்கு பயங்கரமா வளர்ந்துருக்குங்க சார். கண்டிப்பா பெரிய வளர்ச்சிங்க சார். நம்ம இருந்த எல்லா தரப்பு மக்களுக்கும் வளர்ந்துட்டாங்க. எல்லா தரப்பு மக்களும் வளர்ந்துட்டாங்க. எல்லா தரப்பு வளர்ந்து தொழில் வளம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து மற்ற எல்லாருமே பக்கத்துல வந்து நமக்கு கை கொடுக்கறதுக்கு ஈரோடு சிட்டி இருக்குது. தினசரி இங்க இருந்து 300-400 பேர் ஈரோடு போறாங்க சார். ஆமா இப்ப நம்ம தொடர்ந்து பாத்துட்டே இருக்கோம்ல நம்ம பேருந்து வரப்போ அவங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரமே ஈரோடு தான். பெரிய விஷயம். அன்னைக்கு அப்படி இல்ல. அதே மாதிரி வெளியிருந்து இங்க வர்றாங்க இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு. கண்டிப்பா. மத்த இதுக்கெல்லாம் வந்து வெளியிருந்து இங்க வேலைக்கு வர்றாங்க. கண்டிப்பா. அவங்க வாழ்வாதாரத்துக்கு இங்க தொழில்கள் பரவிடுச்சு. அப்புறம் விசைத்தறி உருவாச்சு. நம்ம நம்ம சுற்றி இருக்க மாவட்டங்களுக்கு அத்தனை நவீனங்களையும் நாம் பயன்படுத்திட்டோம்ல. ஆமாங்க. கரூர்ல கூடிய அத்தனை தறிக்கும் நம்ம ஜவுளி கடைக்கு நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்தோம். விவசாய நிலங்கள் வெள்ளாமை எல்லாமே அறிவு சார்ந்த விஷயம். கமிட்டி வந்தது. ஆமாங்க. எல்லாருமே அறிவு சார்ந்து இயங்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா தரப்பு மக்களும் சிவகிரிக்கு அத்தனை வசதிகள் வந்துருச்சுங்க. நம்ம அத்தனை சுத்துப்பத்துக்கு அத்தனையும் பண்ணி இப்ப நம்ம பசங்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா பசங்க பிள்ளைங்க அத்தனையும் வெளிநாட்டுல நிறைய இருக்குது. ஆமாங்க. வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு ஒரு லிஸ்ட் பெரிய பட்டியல் வர மாட்டேங்குது. இன்னைக்கு பிகாம் படிக்கிறது MCA படிக்கிறதெல்லாம் சின்ன விஷயமா போச்சுங்க. சாதாரண எந்த வீட்டுல எடுத்தாலும் ஒவ்வொரு வீட்டு பையன் வந்து IT கம்பெனில இருக்கேன். கண்டிப்பா. அவங்க வந்து பொருளாதாரத்தை புரட்டி போட்டாங்கல்ல. ஆமாங்க. அதாவது கல்வி அதாவது வாழ்க்கையை புரட்டி போட்டது. பெரிய புரட்டி போட்டுச்சு. அதை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. எந்த தப்பு தண்டா பண்ணாம உணர்ந்து பெற்றோருடைய திறமைகளை உணர்ந்து நம்மளுடைய இளைஞர்களும் வந்து பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து வெளிநாடு ஃபாரின் எல்லாம் போய் அங்க குடியிருந்துகிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு செழுமையாக்கி பெரிய விஷயம். அவங்க அங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஊதியத்துல வந்து நம்ம இங்க விகிதாச்சாரம் போட்டோம்னா இந்தியாவில பெரிய ஊதியம். கண்டிப்பா பெரிய விஷயம். அதை வச்சு இங்க வந்து தாய் தகப்பனுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கறது, வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது. ஆமாங்க. ஏன்னா அவங்களால முடியுது. சாதாரணமா ஒண்ணும் இல்லைங்க. ஒரு துடுப்பதியில வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு பையன் நம்ம பக்கத்து வீட்டு பையன் படிச்சான். அவன் பேரு வந்து இப்போ வந்து தைவான் இருக்கிறாரு. அந்த பையன் அங்க புள்ளார் கோயிலுக்கு முன்னாடி புது விநாயகர் கோயில் இருக்குல்லங்க. ஆமாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மாளிகை கட்டி வைக்கிறேன். ஒரு 4-5 இடத்துல இடம் வாங்கி போட்டுருக்கிறான். சூப்பர். அங்க இருந்து வந்து பார்த்தோம்னா அவனுடைய வளர்ச்சி பார்த்தா தங்கராசம் பேரு
தங்கராஜ் உனக்கு எவ்வளவுதான் சம்பளம்னா நான் போதுமான அளவு கொடுக்குறாங்கண்ணா மாட்டேங்கிறாங்க. நானும் வெளிநாட்டுல இருக்கிற பசங்களை சம்பளம் கேட்டு பாட்டுனுங்க கண்டுபட்டு போயிடும். போதுமான அளவு கொடுக்குறாங்கண்ணா சொல்றாங்க. ஏன்னா கண்டுபட்டுங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. ஏன்னா எனக்கு 3 லட்சம் வருதுன்னு சொன்னோம்னா நம்ம வாயை பிளந்துருவோம். நம்ம ஹவுசிங் லோன் வாங்குற மாதிரி இருக்குது. மாசம் 3 லட்சம் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா. அந்த மாதிரி இன்னைக்கு கல்வி சிவகிரியினுடைய பல குடும்பங்கள்ல வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. கண்டிப்பா, நிச்சயமா. நல்ல பசங்களாம் நல்லா படிச்சாங்க, நல்ல வேலையை தேர்ந்தெடுத்தாங்க, அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினாங்க. இன்னைக்கு சிவகிரியில பஞ்சமோ இல்ல பரிதவிப்போ அந்த குடும்பங்கள்ல எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பா, நிச்சயமா. 2 தறி போட்டு நம்ம கட்டு ஜீவனம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பசங்க பிள்ளைய படிச்சாங்க, ஐடி கம்பெனிக்கு போனாங்க, லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு அப்பா அம்மாவும் காப்பாத்துறாங்க. அந்த ஊர் அவங்களோட குடும்ப பெருமையும் உயர்ந்து நிற்குது. இதுதான் இன்னைக்கு நல்ல வளர்ச்சிங்க. இன்னைக்கு நல்ல ஒற்றுமையும் வளர்ந்துச்சுங்க. நம்ம இளைஞர்கள் மத்தியில என்ன உதவி கேட்டாலும், யார்கிட்ட போன் பண்ணி கேட்டாலும் ஆமாங்க, எந்த ஒளிவு மறைவு இல்லாம வழி காட்டுறாங்க. ஒருங்கிணைப்பு ஒளிவு மறைவு இல்லாம ஏதாவது ரகசியமா வச்சு கூடாது, இவங்க முன்னேறிவாங்க அப்படிங்கிற மாதிரி கெட்டன்னு இல்லாம ஒருத்தருக்கு கை தூக்கி விட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒத்தாசையாக மிகப்பெரிய அளவுல அந்த ஒற்றுமை பெரிய முக்கியம். அதுதான் வழிகாட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்ம ஊருக்கு எல்லா சமுதாயத்து மக்களும் ஒன்னா இருக்கிற மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சு. ஆமாங்க, எந்த வேற்றுமை இல்லாம. எங்க காலத்தில் இருக்கிற முன்னோர்களுடைய அந்த 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 ஒருங்கிணைப்போட இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில அதிகபட்சமான அந்த இது இருக்குதுங்க, எண்ணம். அபரிதமான வளர்ச்சி. இந்த அறிவு சார்ந்த வளர்ச்சி தான் அபரிதமா இருக்கு. ஆமாங்க, அறிவு சார்ந்த வளர்ச்சி அதிகம். கண்டிப்பா. இந்த மாதிரி ஒத்துழைப்பு உணர்ந்துட்டாங்க. உலக லெவல்ல என்ன பண்ணணும், நாம வேற்றுமை பார்த்துட்டு இருந்தா நீங்க வேலைக்கு ஆகாது. ஆமாங்க, அதெல்லாம் ஒரு துளி கூட மனசுல இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரிய நெருக்கமாயிட்டாங்க. பெரிய நெருக்கமாயிடுச்சுங்க. எல்லாரையும் பாராட்டக்கூடிய அளவுக்கு போற்றி பாதுகாக்க வேண்டிய விஷயம். ஆமாங்க, பெரிய விஷயம். ஆமாங்க, இன்னைக்கு இளைஞர்கள் நாம பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய நடைமுறை எல்லாம் இருக்குது. கண்டிப்பா. படிச்சு அவங்களுக்கு அறிவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அறிவு இருக்குது. கண்டிப்பா, நிச்சயமா. என்னங்க, செல்வர்களுக்கு செலுங்கலை தாங்குறதுன்னு அவை பாடின மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு வந்தோன்னா மற்றவங்களையும் வாழ வைக்கிறாங்க. எல்லாம் தூக்கி விடுறாங்களே. ஆமாங்க, எல்லாத்துக்கும் அந்த படிப்பு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது நம்ம விசாலமாக்கிச்சு. ஆமா, கொஞ்சம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம ஆளுக்கு டக்குன்னு படிக்க வச்சிடறாங்க. டிகிரி வாங்கிட்டோன்னே ஐடி கம்பெனிக்கு போறதோ இல்ல ஃபாரின் போறதோ இதெல்லாம் அந்த கம்பெனியை அவங்களை அனுப்பிடுது. அந்த அடிப்படையில பசங்களை உருவாக்குறாங்க. எல்லாத்தையும் அனுப்ப மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு தேவையான சரக்கு இருக்கணும்ல. சரக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு மண்டைக்குள்ள சரக்கு இருக்கனால நம்ம தவிர்க்க முடியாத இடத்துல போய் வந்துட்டோம். ஆமாங்க, நம்ம தவிர்க்கவே முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு போய் உட்காந்துட்டோம். எனக்கு தைவான்ல போய் ஒரு பையன் ஒண்டியா இங்க எல்லாருமே வெவ்வேறு நாடு இல்ல, அந்த தைவான் இருக்க ஒரே பையன் தான் இருக்கிறான். அவன் தைவான்ல என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அவன் சொல்றானுங்க, ஆனா தைவான்ல மனிதருக்கு என்ன சிறப்புகள் இருக்கோ அத்தனை சிறப்புகள் உண்டு. எந்த நாடுகளையும் அந்த மாதிரி கிடையாதுண்ணா. செல்வ செழிப்பான நாடு, மனிதாபிமானக்கு நாடு. வேற நாடுகளுக்கு கூட இந்த மாற்று இனம் இந்த அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் சொல்லுவாங்க. ஆனா அந்த நாடுகள் அப்படி இல்லை அப்படின்னு அதிகபட்ச சம்பளம் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கல்வி திறமை இருக்குது பாருங்க. கண்டிப்பா. அதெல்லாம் நினைச்சா நமக்கு இன்னைக்கு அன்றைய வாழ்க்கை முறைக்கும் இன்றைய வாழ்க்கை அமைப்புக்கும் அபரிமிதமான வளர்ச்சி. பல மடங்கு. ஆமாங்க. இன்னைக்கு ஒரு சமூக ஒற்றுமையே இதனால வருது பாருங்களா. ஆமா, பெரிய விஷயம். இன்னைக்கு ஜாதி மதம் எல்லாம் ஒழிஞ்சிருச்சுங்க. இங்க ஐடி கம்பெனி இருக்கிற பையன் ஐடி கம்பெனி புள்ள பிடிச்சிருக்கான். செட்டியாரு அது நான் சொல்ற மாதிரி பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவங்க ஒருங்கிணைக்கிறது இந்த வளர்ச்சி தானுங்க. கண்டிப்பா. மன விசாலமாயிடுச்சு. எந்த வேற்றுமையும் அந்த காலகட்டத்துல ஒரு அந்த சமூகத்தை விட்டு வேற சமூகத்துல கல்யாணம் பண்ணிட்டா அவங்களை தள்ளி வைக்கிற மாதிரியே பேசுவாங்க. அனுபவிச்சிருக்கோம்ல. ஆமா, ஆனால் இன்னைக்கு எல்லாத்துக்கும் சகஜ நிலைக்கு வந்தாச்சு. பத்திரிக்கை எடுத்தாங்கன்னா பத்திரிக்கை இதை போடுறது இல்ல, தான் போடுறாங்க. அன்னைக்கு அப்பார் முதலியாரு, அவருக்கு அப்பார் முதலியாரு, இவங்க அப்பார் முதலியாரு, செட்டியாரு இப்படி எல்லாம் போடுவாங்க. இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு.
அவர் ரிட்டையர் தாசில்தார், ரிட்டையர் ஹெட் மாஸ்டர், அவர் பேரு இது பேர் இது, ஜாதி கிடையாது. ஜாதி சொன்னோம்னா இப்போ நீங்க வேற ஜாதியில கேட்டா நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, கட்டியிருக்காங்க. அப்படி அதுக்கு என்ன காரணம்னா பொருளாதார வளர்ச்சி. கண்டிப்பா கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சி இருக்கும்போது அது மட்டும் இல்லாம ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு வந்துருச்சு. ஆமாங்க. மன ரீதியா குடும்பத்தாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஆமாங்க. நம்ம தாத்தா பாட்டி ஏத்துக்கிட்டாங்க. அதான் அடுத்த முந்தைய தலைமுறை ஏத்துக்கிச்சுல. ஆமாங்க. அவங்களும் எந்த வேற்றுமையும் பார்க்காம. ஆமாங்க. பெரிய விஷயம் பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் ஓய்வு எடுக்க திரும்ப பேசுவோம். சரி ஐயா. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.